வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். தேர்தல் கருத்து கணிப்புலாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும், அடுத்தால தாவேகா, அதுக்கு அடுத்தது தான் அதிமுக அப்படின்னு தான் எல்லா இடமும் பேட்டி. ஆனால் இன்னும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நாம தான் ஜெயிக்க போகிறோம், 180 இடங்களை பிடிச்சு ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவதுங்க, அவரு மட்டுமில்லை, எல்லாருமே அப்படித்தான். சுயேட்சையா இன்னைக்கு ஒருத்தன் போட்டியிட்டு 400 ஓட்டு தான் வாங்குவான். அவன்கிட்ட கேட்டா கூட நான் தான் ஆட்சியை அமைக்க போறேன். அது எல்லாரும் சொல்றது. ஆனா பொதுவான ஒன்று இருக்கு இல்லையா, பொதுவான மக்களுடைய கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்கு. அதுல இன்னைக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இந்த தேர்தலில் போட்டி நாயாயிட்டு டோட்டலா விஜய் அப்படிங்கிற அலை அதிமுகவை அழிச்சிட்டு அப்படின்னு தான் பேசுறாங்க. சரி, இப்போ இன்னொரு மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தொங்கு கூட்டணி அமையும். அதாவது அதிமுக 80 சீட்டு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், தாவேகா 40 சீட்டு பிடிச்சிட்டு வைங்களேன். அப்போ ஆட்சியை அமைக்கணும். இதை விட்டாச்சுன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதை சரி செய்யணும் அப்படின்னா கூட்டணியாக அமைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை தாவேகா கிட்ட இல்லை, அதிமுகவில் கசிந்து கொண்டு இருக்கு. ஆனால் அப்படி ஒன்றுக்கு விஜய் கண்டிப்பாக போக மாட்டார். ஏன்னா அவர் அன்னைக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர் மதிக்கவே இல்லை. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர் சேரவே விட மாட்டார். ஏன்னா செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு முழு அரசியல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் கூட உயிரே போனாலும் சேர மாட்டார். அதில் காரணம் இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. ஆனாலும் தாவேக்கால உள்ளவங்க கூட முக்கியமானவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டாம், இந்த முறை நம்ம ஆட்சி அமைக்காவிட்டால் கூட அடுத்த தேர்தலில் அமைச்சுக்கிடலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு 29, அதுல வேணா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்களே தவிர இந்த அதிமுக கூட போக மாட்டாங்க. இன்னைக்கு கூட செங்கோட்டையன் பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு மனிதனுக்கு சர்வம் தேவை, கர்வம் வேண்டாம். கர்வம் இருக்கிறவன் ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டார். அது காரணம் ஒன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லை. ஸ்டாலினுக்கு இருக்கிற பக்குவம் அவருக்கு கண்டிப்பா இல்லை. ஸ்டாலின் அழகா தேமுதிகவை கூட்டணிக்கு சேர்த்துட்டார். அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, விஜய் கூட போற மாதிரி இருந்துச்சு, அதையும் பேசி அழகா காய் நகர்த்தி கூட்டணி ஆகிட்டார். ஸோ இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு திமுகவுக்கு பலமா இருக்கு. இந்த பக்குவம் இல்லை அவர்கிட்ட. அவர் நானே தான், நான் எம்ஜிஆருக்கு நிகரானவன், எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லாரையும் வேண்டாம் 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 போ. சின்னம்மாவா, அவங்களுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தோற்கிறதுக்கு முக்கிய காரணமும் சின்னம்மா. ஓட்டு ஒரு 5000 ஓட்டை வச்சுக்கோ, 5000 ஓட்டு இன்னைக்கு என்ன சும்மாவா? அந்த 5000 ஓட்டுலாம் அம்மாவுடைய ஓட்டு தான், அதிமுகவுடைய ஓட்டு தான் சின்னம்மாவுக்கு போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு தான் சின்னம்மாவுக்கு போச்சு. வேற எந்த கட்சியிலேருந்து அங்கே ஓட்டு போடல, ஒன்லி அதிமுக ஓட்டு. அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு இருக்க, அவங்களையும் ஒன்று சேர்த்து அரவணைச்சு போகணுமே, அந்த இது இல்லை, சுத்தமா இல்லை. பாஜக வச்சு நம்ம ஆண்டுலாம். பாஜகவை மக்கள் தமிழ்நாட்டிலே வெறுக்கிறார்கள், மதவாத கட்சியை வேணான்றாங்க. நீ என்னன்னா அது கூட சேர்ந்து கூட்டணி. மக்கள் இதை
ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் படுதோல்வி. அடுத்தால விஜய் கூட கூட்டணியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. முடிய கெஞ்சி பார்த்தாரு. கரூர்ல உள்ள சம்பவத்துக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசியும் பார்த்தார், நடக்கல. விஜய் பாஜகவையே வந்து பாருன்ட்டாரு. நீ எல்லாம் அவருக்கு ஒரு ஆளே இல்லை, மதிக்கவே இல்லை. ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்காரா அவரு? இன்னைக்கு தாவேக்கா விஜய் வந்து எவ்வளவோ இடங்களில் போனார். எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசியிருக்காரா? பேசல. ஆனா இந்த தொங்கு கூட்டணி வேணும்னு இப்ப கொஞ்சம் அரசியல்ல பூசலாயிருக்கு. நான் அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், படிச்சு சொன்னேன். விஜய் கட்சியும் சின்னம்மாவோட கட்சியும் கூட்டணியாக சேருங்கள். கூடவே கார்த்திக் இருக்கிறார். கார்த்திக்குன்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அலை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அலை வீசும். இந்த 3 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் தான் சிஎம் ஆக போகிறார்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இல்ல, ஸ்டாலின் தான் வர்றாரு. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த 3 பேரும் கூட்டணி ஆயிருந்தால் தமிழ்நாட்டில் 2026 விஜய் தான் சிஎம். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு ஒரு மாஸ் பயங்கரமாயிட்டு. செங்கோட்டையர் இன்னைக்கு பேட்டியில் பேசிட்டு இருக்காரு, விஜய்க்காக உயிரை விட கூட தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவு தூத்துட்டு மாஸ். இளையராஜா அவர் வேற, தம்பி வா உன்னை நாடே உன்னைய பதவி ஏற்கிறதுக்கு காத்திருக்காங்கன்னு அவர் வேற போட்டு விட்டுருக்காரு, ஃபேஸ்புக்கில் இதில் போட்டிருக்காரு. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு விஜய் வர காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஊடையில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மாட்டிக்கிட்டார். நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு சின்னம்மா அவர்கள், கார்த்திக்கு, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து விஜய் கூட ஒரு கூட்டணியாக வந்திருந்தாங்கன்னா விஜய் தான் இன்னைக்கு சிஎம். அதே மாதிரி காங்கிரஸ்ல ராகுல் காந்தியும் உள்ளே இழுத்து போட்டு கூட்டணியா வந்தாங்கன்னா இன்னைக்கு 200 சீட்டு கன்ஃபார்மா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கும், ஆட்சியை அமைச்சிருக்கும். எல்லாரும் கோட்டையை கை விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து ஸ்டாலின் கோட்டையிலே ஏறப்போகிறார். விஜய் வந்து கோட்டையை கை விட்டுட்டார். அதாவது அன்னைக்கே சின்னம்மா அவர்கள் வந்து தூதுலம் விட்டுருந்தாங்க கூட்டணிக்கு சம்மதமானு சொல்லி. ஆனால் விஜய் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போனவங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விஜய் வந்து மேடைக்கு மேடை அம்மாவை பத்தி பேசுறார். சின்னம்மா ஊழல் வழக்கில் போனாங்கன்னா அம்மாவும் தான். ஆனா நீங்க அம்மாவை மட்டும் தூக்கி பேசி சின்னம்மாவை தாக்கி பேசுவது தவறான விஷயம். அப்படின்னா நீங்க அம்மாவை பத்தி பேசவே கூடாது, அம்மாவின் போட்டோவை யூஸ் பண்ணவே கூடாது, அம்மாவை பத்தி யாருமே பேசக்கூடாது. அம்மாவை பத்தி பேசுனீங்கன்னா சின்னம்மாவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதான். ஏன்னா சின்னம்மா இல்லைன்னா இன்னைக்கு அம்மா இல்லை. அம்மாவை அரசியல்ல சின்னம்மாவுடைய கணவர் தான் அம்மா அவர்களை அரசியலில் அரியணை ஏற்ற வைத்தது. எம்பி சீட் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், ஆட்சியில் அமர செய்ததில் முழு பங்கு ஐயா நடராசன் அவர்களுக்கு உண்டு. அது இல்லைன்னா அன்னைக்கு அம்மாவே இல்லை, எனக்கு இந்த அரசியலே வேணாங்கன்னு ஓடிட்டாங்க பெங்களூருக்கு. பெங்களூர்ல போய் கூட்டிருந்தாங்க, நாங்க இருக்கிறோம், யார் என்ன செய்யணும் பார்ப்போம்னு சொல்லி போட்டியிட வச்சு முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தது சின்னம்மாவும் ஐயா நடராசன் அவர்கள் தான். இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை. எவ்வளவு கேஸுகள், எவ்வளவு இது அம்மாவுக்காக சின்னம்மா தியாகங்கள் கொஞ்சமா செஞ்சாங்க. அதெல்லாம் ஏன்? அம்மாவுக்காகத்தான்.
அம்மாவை காட்டி கொடுக்கணும்னா அன்னைக்கே காட்டி கொடுத்துருக்கலாம். உயிரே போனாலும் சின்னம்மாவுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. ஆனால் ஜெயிலுக்கு போன பிறகும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ செஞ்சார். அதெல்லாம் வாங்காம சரி அம்மாவுடைய கட்சி இது, அந்த அம்மாவுடைய கட்சி அதிமுகவை சருகி விட்டு விடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தாங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கருவத்தால ஆணவம் தலைக்கெடுத்தது. இன்னைக்கு பாருங்க தலைகீழா போச்சு, சின்ன பின்னான்னு போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நிறைய பேர் திமுகவுக்கு போகிறான், நிறைய பேர் தாவேக்காக்கு போகிறான். பாரு முக்கியமான அல்லம் போகிறான். ஏன்னா அவனால் இனி ஒன்றைய வச்சு கெட்டியால முடியாது. பொறுத்ததெல்லாம் போதும், 11 தோல்வியை பார்த்ததெல்லாம் போதும், 12வது தோல்விக்கு யாரும் தயாராக இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவான், திமுகவுக்கு போவான், அப்படி இல்லைன்னா தாவேக்காவுக்கு தான் போவான். கண்டிப்பா அதிமுகவில் ஒரு மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் சின்னம்மா அவர்கள் அரையணையில் அதிமுக பொதுச் செயலாளர் அமர்ந்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அதிமுகவை இனி அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சியாக போயிடும். விஜய் என்கின்ற ஒரு புயல், அந்த புயலும் ஒழுங்காக தான் வந்துச்சு, ஒரே அலையா வீசிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட்டார். திமுகவுடைய ஓட்டும் போயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகமான பாதிப்பு எங்க அதிமுகவுக்கு தான். தலைமை சரியில்லை, தலைவன் சரியில்லை. அவனுக்கு தலைவருக்கு அங்க சரியான முறையில் மரியாதை மதிப்புகள் இல்லை, கோட்டை விட்டுட்டார். ஒரு தலைவன்னா என்ன மாதிரி பக்குவமாக ஒருங்கிணைச்சு கொண்டு போனோம். ஒருங்கிணைக்க கூடியவன் தான் தலைவன். யாருக்குனாலும் பணிஞ்சு போகணும் கொஞ்சம், அப்பதான் அவன் ஆட்சியில் அமர முடியும். தலைக்கணத்தில் போறவன் தலைகீழ தான் போக முடியும். இது அன்னையிலேருந்து இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நான் ஒன்று இப்போ சொல்றேன், அன்னைக்கே நான் சொன்னேன், அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒண்டியா இருந்து அவர் ஜெயித்து விட்டால் கழுதை மீது ஏறி ஊர்வலமாக கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வாரன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வருவேன். எங்க வந்தா நான் கண்டிப்பா வருவேன். வரவே முடியாது அவர். இப்ப அங்க இங்க போய் தாவேக்கா கூட கூட்டணிக்கு போயிடலாம், நம்ம ஆட்சியில் போயிடலாம். ஆனால் ஒரு காலம் அது ஆகாது. உன் கூட சேர்ந்து ஆட்சியை அமைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை எனக்கு வேணான்றவர் விஜய். விஜய் மட்டும் இல்லை, குழந்தைங்க கூட சொல்லும். ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சிக்காக ஓட்டு போட்டதெல்லாம் குழந்தைகளுடைய ஆசைக்காக தான். அந்த குழந்தைகளே சொல்லும், எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா கூட கூட்டணியா, வேண்டவே வேண்டான்னு குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லும். இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லும். தவிர எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போய் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தவற விட்டு விட்டார்கள். இந்த தேர்தலில் சின்னம்மா விஜய் கூட கார்த்திக் கூட்டணியை சேர்ந்து பயணிச்சாங்கன்னா நிச்சயமாக 2026 அசால்ட்டா அவங்க ஜெயிச்சு ஆட்சியில் அமர்ந்திருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதோட ஸ்டைலே வேற. ஆனால் இன்னைக்கு அது தவற விட்டாங்க. தவற விட்டதுக்கு காரணம் யார் தெரியுமா? விஜய் தான். விஜய் தான் சின்னம்மாவை சேர்க்கல. இதை அவர் கண்டிப்பாக 4ஆம் தேதி அன்று உணர்வார். ஏண்டா வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஓட்டுக்களையும் சின்னம்மாவை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நிறைய ஓட்டுக்களை அள்ளி வாங்கியிருக்கு. தென்னந்தோப்பு தாவேக்காக ஒரு பக்கம் வாங்கியிருக்கு, தென்னந்தோப்பு ஒரு பக்கம் வாங்கி, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல எங்க போனாலும் கூட்டம் தான். அப்போ இருவரின் கோரிக்கையும் ஒண்ணுதான், திமுகவை ஒழிக்க வேண்டும். சின்னம்மாவுக்கும் திமுகவை அழிக்க வேண்டும், தாவேக்காவுக்கும் திமுகவை அழிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? காங்கிரஸ் கூட சேர்ந்து கூட்டணி ஆகி ஒரே அணியாக போட்டிக்கிட்டு இருந்தா நிச்சயமா சொல்றேன், இப்ப சொல்றேன், சத்தியமாக விஜய் தான் ஆட்சி அமைப்பார். இதில் எந்த மாற்றமும் இல்லை.
அதை தவற விட்டது யாரும் இல்லை, விஜய் தான். பக்குவமாக அவருடைய பேசி அதை ஒழுங்காக கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னைக்கு இந்த கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.